ஹனு, ஓகே தானே? ஆ ஆமாக்கா ஓகே. ஏன் பதட்டமாகற? எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கேன் பார்க்க போகிறோம். பேபி இருந்துச்சுன்னா பேபி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பேபி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்க, டேப்லெட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன பதட்டம் உனக்கு? ம், என்ன சொல்லு. சின்னக்கா பேபி இருக்காதுன்னு சொல்றீங்க, அப்ப இல்லையாக்கா? ஏ லூசே, இங்க பாரு, நிறைய பேர் வராங்க இங்க. 10-15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட என்கிட்ட வந்து எப்படியாச்சும் எனக்கு குழந்தை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. இங்க என்ன பார்சல் கடையா ரெடி பண்ணிட்டு இருக்கோம்? ம், இங்க வந்து கேட்ட உடனே ஒரு டிஃபன் அப்படின்ன உடனே பார்சல் பண்ணி இந்தாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு? அது ஒரு உயிரணும். உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல இருக்க அன்போட வெளிப்பாடு அது, சரியா? ம், அது உங்க 2 பேர் காதல்ல வர ஒரு உயிர். அது இப்ப வரலாம், 2 வருஷம் கழிச்சு வரலாம், 3 வருஷம் கழிச்சு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஒரு சிலவங்களுக்கு வராமையே போகலாம். அதுக்காண்டி உங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல் பொய்யன் ஆயிருமா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல. உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், பதில் சொல்லு. ஆனா குழந்தை வேணும்லக்கா. ஏன் குழந்தை வேணும்? அது ஏன்னு கேட்டா தெரியல. ஒரு நாள் ரகு சொன்னாரு, நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாம், எனக்கு ஆசையா இருக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு அப்படின்னாரு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் தோணுச்சு, வேற என்ன காரணம்? இங்க பாருன்னு, குழந்தை இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே பில்ட் பண்ணல. அது நம்மளுடைய பிரம்மம் மட்டும்தான். ம், குழந்தை இருந்தாலும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும், குழந்தை இல்லைனாலும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீ இருக்கன்றதுனால நான் இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்காத. இந்த ஸ்கேனுக்கு வரவங்க எல்லார்கிட்டயும் நான் இந்த அட்வைஸ் தான் கொடுப்பேன், ஓகேவா? ம், இந்த வாட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான், ஈஸி. ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்காம நார்மலாகவே இரு, சரியா? செக் பண்ணலாமா? சீக்கிரம் செக் பண்ணுங்கக்கா. அக்கா என்னாச்சுக்கா? அமைதியா இருந்தாதான் என்னன்னு சொல்ல முடியும். செக் பண்ண வேண்டாமா? அனு, அனு எந்தி உட்கார். அனு, என்னாச்சுக்கா? எதுவுமே சொல்லல. ஸ்கேன் முடிஞ்சிட்டுல, அவ்வளவுதானக்கா? பாருங்கக்கா கரெக்டா. என்னாச்சுக்கா? குழந்தை இல்லையா? சொல்லுங்கக்கா. நான் டாக்டர், ஃபுல்லா பார்த்துட்டு செக் பண்ணிட்டேன், சரியா? செந்தி உட்காரு. என்ன எதுவுமே சொல்லல, ஒருவேளை. அனு, அனு எந்தி உட்காரதான் சொன்னேன், எந்தி உட்காரு. சிஸ்டர், ஷகு வெயிட்டிங் ஹால்ல இருக்கான், அவனை கொஞ்சம் ரூம்க்கு வர சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லையாக்கா, இல்லைன்றதுனால தானே ரகுவே வர சொல்றீங்க. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அழுகாதானோ? என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. டேய் சொல்லு. சில உன் பொண்டாட்டி நான் ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடியே அழுதுட்டு இருக்கா. நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஜிங்சாங் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப எதுக்கு என்ன ஸ்கேன் எடுக்க வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம், சின்ன என்னன்னு சொல்லவே இல்லையா நீ அவகிட்ட? எங்க அதுக்குள்ளதான் அழுதுட்டு இருக்காளே. சந்தோஷமான விஷயமாச்சே, 2 பேரையும் சேர்ந்து வச்சு சொல்லலாம்னு பார்த்தா ஷிப்டி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? புரியல. டே லூசு மக்கு, புரியலன்னு அவ சொல்லலாம்டா, நீ எப்படி சொல்லலாம்? இங்க பாரு, உன் குழந்தையோட இமேஜ். 2 பேரும் அப்பா அம்மாவாக போறீங்க, மரியாதையா ட்ரீட் வச்சுட்டு சொல்லிட்டேன். ஏய், முன்னாடி சொல்ல மாட்டியா இத? நல்ல விஷயம் தானடா சொன்னேன், இவையேண்டா இப்படி தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கா? சில வேற எதாச்சும் சொல்லிட்டேனா? அனு, அனு காது தெளிவா தானே கேக்குது? 2 மார்க் எல்லோ கலர்ல ஆரோ தெரியுதா? ம், அதுதான் உன்னுடைய குழந்தை. இப்போ லைட்டாக ஃபார்ம் ஆயிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிட்டு இனிமே நீ இருக்கிற ஸ்டேஜ் பொறுத்து தான் அவங்க வளருது. ஃபுட்டுல இருந்து நீ நடந்துக்கிறதுல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும் பேபிக்கு, சரியா? இனிமே நீ தான் பார்த்து பத்திரமா உன் வயிற்றுல இருக்க குழந்தைய சேஃபா வளர்த்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். லூசு, ஏன்டி எழுதிட்டு இருக்க? தெரியல. சரி, அழுகாத. வயித்துல இருக்க என் குழந்தைய சேர்த்து கஷ்டப்படுத்தலான்னு நினைக்கிறியா? அப்படி பிச்சிருவேன். இனிமே அழுகவே கூடாது. உன்ன மாதிரி அழுவினியா என் குழந்தை இருக்கவே கூடாது. அழுது அழுது அவளுக்கும் பழக்கப்படுத்தாத, சரியா? அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா வளருவா, ரொம்ப போல்டா வளருவா.
என்ன பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள அவன் அவங்களுக்கு ஏன் அவனா இருக்க கூடாதா? ம், அது சரி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தை மட்டும் இருந்தா போதும்னு சொல்ல வேண்டியது, குழந்தை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆம்பளை பொம்பளைன்னு அடிச்சுக்க வேண்டியது, அப்படிதானே? ஷோ கடவுளே! நீ இன்னும் போகலையா இங்கிருந்து? போறேன்டா, போறேன். இது ஹாஸ்பிட்டல் பெட்ரூம் இல்ல, சரியா? ம். தம்பி, கேக்குதா காது? நீ இன்னும் கிளம்பாம இங்கதான் நின்றுட்டு இருக்கியா? ரைட்ரா, ரைட்டு. அழுகாதடி ப்ளீஸ். ஏன்னு தெரியல, அழுகையா வருது. நான் என்ன பண்றது? அதான் சொல்றேன்ல, இப்படி அழுது அழுது என் பொண்ணையும் அதே மாதிரி மாத்தி வைக்காத, சரியா? அவ உன்ன மாதிரி இருக்க மாட்டா, அழுதுகிட்டே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பா. இந்த அப்பா கூட சேர்ந்து உன்னை என்னென்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஏய் சும்மா தாண்டி சொன்னேன், பையனே பிறக்கட்டும் பிரச்சனை இல்ல, அதுக்கு அழுகுற? அப்போ லவ் யூ. லூசு, ஹாப்பியா இருக்கிற நேரத்துல அழுக கூடாது. அழுகாத செல்லும்ல. ஆமா, என் அம்மாவை எங்க வர சொன்னீங்க நீங்க? ம்? நான் ஒன்னும் வர சொல்ல, அவங்க தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சரி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க வாங்கன்னு சொன்னேன். அவங்க தான் கிளம்பி வந்தாங்க. இந்த ராத்திரியில அவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படிதானே? ம், குட்டச்சி. இல்ல ரகு, அவங்க செக்கப் போகும்போது நானும் வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் நாளைக்கு செக்கப் போல இன்னைக்கு போறேன்னு சொன்னேன். அப்ப நான் இன்னைக்கு வரேன் உன் கூட அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சரி வாங்கன்னு சொன்னேன். ஏன் கோவமா என் மேல? ம், இன்னும் கோவப்பட்டா இன்னும் தேம்பி தேம்பி உட்காந்து அழுதுறதுக்கு அதானே? சரி வா, வெளியே போவோம். ம், அழுகாதடி, எவ்வளவு ஹாப்பியான நியூஸ். அழுதுட்டு இருக்க பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ரகு திட்டுறீங்க. ஆமா, இவ குழந்தை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அழுகாதடி. இத்தனை நாள் நான் உங்க குழந்தை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை வரப்போதுன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறீங்களா? இங்க பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல, இதெல்லாம் மட்டும் தெளிவா பேசுவா. ஆனா எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அது மட்டும் இருக்க மாட்டான், அப்படிதானே? திட்டிக்கிட்டே இருக்கீங்க ரகு. சாரி. சரி சரி வா, வெளியே போவோம். பொறுமையா நடந்து வா. வயித்துல இருக்க என் குழந்தைக்கு வலிக்கும்ல. ம்? சும்மா 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 சொன்னேன். ஓ, சார் இன்னும் இந்த இடத்த விட்டு நகரலையா? இங்கதான் இருக்காரா? ஷோ பாவம். ம், பாவமாச்சு புண்ணியமாச்சும் என்கிட்ட கோவப்பட்டுட்டு வந்தீங்கல்ல, அனுபவிங்க. உங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. ஆமா, என்கிட்டயே கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு திமிராயிட்டு. ம், கோவப்பட்டு கோவப்படுங்க. ஒருத்தி பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கா, அது கூட தெரியாம சார் அப்படி என்ன யோசனையில இருக்காருன்னு தான் தெரியல. என்ன இவ்ளோ யோசனை? ஏங்க என்ன? என்னங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க? நீங்க ஏன் நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாது? நீங்க பாட்டுன்னு கண்டுக்காம போய்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தானே வெயிட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்லங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஆ, எனக்காண்டி வெயிட் பண்றீங்களா? நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே. ஏங்க விளையாடாதீங்க. நீங்க தானே சொன்னீங்க, நான் ஏதோ சொல்ல வந்தேன், ஒழுங்கா நீங்க கேட்கல, அதனால இங்கே வெயிட் பண்ணுங்க வந்து சொல்றேன், இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு போனீங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம நீங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் தரலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கானே, இவன் கிட்ட ஒரு 2 வார்த்தை ஆசையா பேசலாம்னு கூட உங்களுக்கு தோணல? என்னது? என்ன தரணும்? ம், என்ன தரணும்? அது வந்து நான் கொடுத்தல, அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆ, என்னது? அது நான் வந்து சாரி கொடுத்தலங்க, அந்த மாதிரி சொன்னங்க. ஏன் திரும்ப சாரி வாங்கி நீங்க என்ன கட்டிக்க போறீங்களா என்ன? ஏங்க, நீங்க ஒருவேளை அந்த மாதிரியா? இல்ல இல்ல இல்ல, சாரி மீன்ஸ் நீங்க திரும்பி ரிட்டன் ட்ரெஸ் எதனா தரலாம்னு சொல்ல வந்தேன். ரொம்ப ஓவரா கலாய்க்காதீங்க, நான் எதை மீன் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க, இத மாதிரி பின்னாடி எல்லாம் அலைய வைக்காதீங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ன என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ம், போட்டிங்க என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையே. இல்ல, நான் திரும்பும் போது நீங்க என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? போடி இவளேன்னு தானே சொன்னீங்க. அப்போ வேற என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டியா எப்ப வருவீங்க அப்படின்னு சொன்னங்க. பின்னாடி திரும்பி வைக்கப்படுறதும் நல்லாதான் இருக்கு. வைக்கப்பட்டதை நீங்க பாத்தீங்க, அப்படிதானே? நீங்க வைக்கப்படலன்னு போய் சொல்றது கூட நல்லா இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன? அது வந்து என் மேல கோவமாவா இருக்கீங்க? கோவமா இருந்தா உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன்.
அப்போ கோவம் இல்ல. கோவம் இல்லைன்னு சொன்னனே தவிர வருத்தம் இல்லைன்னு சொல்லலையே. என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஒன்னும் புரியல. கோவம் வேற, வருத்தம் வேற. அது என்னங்க கோவம் வேற வருத்தம் வேற? ரெண்டும் ஒண்ணு தானங்க. கோவமா இருக்கிறது, ஆம், நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறது. உன்னை அப்படியே கடிச்சு கொதறணும் போல இருக்கு அப்படின்னு ரியாக்ட் பண்றது. வருத்தமா இருக்கிறது, ச்சே இவர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான ஆளு நம்ம லைஃப்ல, ஆனா இவரே நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு, நான் சொல்ல வந்ததை கூட காது கொடுத்து கேட்காம என்ன அவாய்ட் பண்ணீங்கல்ல, அதுல ஏற்பட்ட வருத்தம். எங்க 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 இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியாதுங்க. நான் தெளிவா பேசினாலே அரமிண்டல் மாதிரி தாங்க பேசுவேன். இதுல நீங்க வேற ஏதோ சுத்தி வளைச்சு பேசுறீங்க. சத்தியமா குழம்பி மெண்டல் ஆயிருவாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கு. 2 நாளுக்குள்ள என்னை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெனஸ்டே எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் கேன்சல் பார்த்துக்கோங்க. ஏங்க பொசுக்கிறப்பெல்லாம் சொல்லாதீங்க. மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு தெரியுமா? ஆஹா, அப்போ அதை நீங்கள் தான் சரி பண்ணணும். சரி பண்ணுங்க. எப்படின்னு சொன்னா சரி பண்ணுவேன். நான் கேட்டா கிஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி கேட்காம சரி பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணாலும் ஓகே அப்படிதானே? ஆ ஆ அப்படியெல்லாம் இல்லை, சொன்னேன் அவ்வளோதான். இல்லையே, அதுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கூட சொல்லிருக்கலாமே. கிஸ் பண்ணதை வச்சு சொல்றீங்கன்னா அப்ப என்ன பண்ணாலும் ஓகே, என்ன வேணாலும் பண்ணுங்க, மொத்தமா உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரில இருக்கு எனக்கு. நீங்க அப்படிதான் நினைச்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானங்க? ஆ இல்லையா? ஆமாவா? இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னேன். அதுதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைட்டா சிரிப்பு வந்துட்டு ஃபுல்லா சிரிச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாஃபானே, ஈஸியாக என்னை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2 நாள் உன்னை எப்படி அலைய வரேன்னு மட்டும் பாரு. ஹலோ, அப்பெல்லாம் இல்லை. என்னங்க பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? நீங்க பேசின பேச்சுக்கு இப்படி கூட கோவப்படலைன்னா அப்ப எப்படி சொல்லுங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்க. குழந்தை வேணும்னு ஆசையா கேட்குறீங்க, சரி ஓகே. மேரேஜ் ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது தான், அது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. அப்போ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி இன்னொரு குழந்தைய பத்தி யோசிப்பேன்? அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்க, என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லைல்ல. அப்போ என்னை பத்தி யோசிக்காதவரை எப்படி நான் நம்பி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அது யோசிக்காம அப்படி பேசிட்டேன், சாரி. இனிமே அப்படி பேச மாட்டேன். அதான் சொல்றேனே, ரோஷன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பையன். 2வது குழந்தை பெற்றுக்கலாம், 3வது குழந்தை பெற்றுக்கலாம், 4, 5 அது போதும். மொத்தம் 5 குழந்தை போதும். அதுக்கு மேல எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். ஆஹா, அப்புறம் ஐபிஎல் மேட்ச் எங்க நடத்த போறீங்க? 1 2 3 4 லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப மிரட்டுறீங்க என்ன. எனக்கு பயமா வருது. இந்த மாதிரிலாம் மிரட்டாதீங்க என்ன. பச்சை பிள்ளை பயந்து காய்ச்சல் எதனா வந்துட்டு போதுங்க. சரி, உங்களுக்கு காய்ச்சல் வருது. பச்சை பிள்ளை மூஞ்ச பாரு. பச்சை பிள்ளை கேன்டீன்ல வச்சு என்ன வேலை பார்த்தீங்க? சரிங்க, சும்மா இருக்கிறவனா கூட உசுப்பத்தி விடுறது நீங்க தான். நான் கூட ஒரே ஒரு வாட்டி தான் கிஸ் பண்ணேன். அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க. ஹலோ, சொல்றேங்க. சும்மா இருக்கணும்னா சும்மா கிஸ் பண்ணேன்னா அப்ப அவனுக்கு அந்த ஞாபகம் வராதா? அந்த ஞாபகம் வந்தா மறுபடியும் கிஸ் பண்ணணும்னு தோணாதா? அது எப்படி தோணும்? தோணும். இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சாக்லேட் நேத்து சாப்பிட்டோம், திடீர்னு இன்னைக்கு யாராச்சும் ஞாபகப்படுத்தி விட்டாங்கன்னா அந்த சாக்லேட் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, அதே மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு தோணாதா? சொல்லுங்க. நான் போய் கடையில போயிட்டு வாங்கிட்டு வர மாட்டோம். இப்போ 2 நாள் முன்னாடி பிரியாணி சாப்பிடுறோம், அதோட டேஸ்ட் எவ்வளவு டேஸ்டா இருக்கு, அதே கடையில போய் பிரியாணி சாப்பிடணும்னு தோணாது? அதே மாதிரி தாங்க நீங்க ஞாபகப்படுத்த எனக்கு தோணுதுங்க. நீங்க தான் பச்சை பிள்ளை, காய்ச்சல் வந்துரும் மிரட்டினா. இப்படி கண்ணை வச்சு உருட்டி மிரட்டினா அப்ப நான் என்ன பண்றதா? இப்படி பாவம் போல பேசி பேசியே தாண்டா என்னை ஏமாத்திட்ட. என்னங்க எவ்வளவு நேரம் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப டான்றீங்க. அப்ப ஏதோ கூப்பிட்டீங்கன்னா அப்ப கோவத்துல இருந்தீங்கன்னு சொல்லிவிட்டேன். இப்பவும் டான்னு கூப்பிடுறீங்க. வருங்கால புருஷன் அப்படிலாம் மரியாதை இல்லாம கூப்பிடக்கூடாதுங்க. சரிங்களா? அப்ப எப்படி கூப்பிடணும்? அப்ப எப்படி கூப்பிடணும்னு கேட்டேன். வேண்டாம். நீங்க எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. அதுக்காண்டி இப்படி மிரட்டாதீங்க, பயமா இருக்கு. ஆமா, பாவம் குழந்தை, பச்சை பிள்ளை ரொம்ப பயப்படுறாரு. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் குழந்தை தாங்க. ஆமாங்க, குழந்தை தான். ஒரு என்ஐசி வார்டுல குழந்தை மிஸ் ஆயிட்டான். அந்த குழந்தை தான் இவ்வளவு பெருசா வளர்ந்து நின்னுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க, போய் அதே என்ஐசி வார்டுல படுத்து உறங்குங்க, பால் தருவாங்க. அப்ப இன்னும் என் மேல கோவம் போல.
உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லிட்டு போங்க. என் மேல கோவப்பட்டு போனீங்களே, அப்போ அதான் சொல்றேன், தெரியாம பண்ணிட்டானு. ரகுக்கும் அனுக்கும் குழந்தை உண்டாயிருக்கு. மாமான்ற முறையில நேர்ல போய் விஷ் பண்ணுங்க. மாமான்ற முறையில விஷ் பண்ணணுமா? என்னங்க சொல்றீங்க? ஷோ டியூப்லைட்டு, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் தம்பிக்கு நீ மாமா தானே, போ போய் விஷ் பண்ணு. ஏங்க கோவமா இருக்க நீங்க? கோவமா தான் இருக்கேன். 100%ல இருந்து 20% மைனஸ் ஆயிட்டு 80% கோவமா இருக்கேன். மிச்சம் 80% நீ தான் கோவத்தை கலைக்கணும். சீக்கிரம் போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்து கோவத்தை குறைச்சு விடு. சரிங்க, அப்படியே இருங்க. கோவத்தை குறைச்சுக்காதீங்க, அதோ வரேன். வீட்டுக்கு கிளம்புறேன், பாய். ஷிஃப்ட பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம் ரிசப்ஷன்ல. நம்ம ரிசப்ஷன்லயா? ஓய், நம்மளுக்கு இல்ல, ஆதிக்கும் ஷாலினிக்கும். ஐ லவ் யூங்க. எங்க பதிலே சொல்லல? நாளைக்கு சொல்றேன். ஏங்க இன்னைக்கு சொன்னா எதனா பிரச்சனை ஆயிருமா என்ன? பாய். சொல்லிட்டு போங்க. பாய். ஏங்க சொல்லிட்டு போங்க. போயிட்டு வரேன், பாய். ஐயோ ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகு. அனு, அத்தை, ரொம்ப சந்தோஷம் அனு. இந்த விஷயத்துக்காண்டி தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லி. நீங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரேஷ்மா வீட்டுல இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பா, அவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு நேரமும் அவங்களை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கல. ஆனா கண்டிப்பா குழந்தை இருக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த கடவுள் நல்லதே பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரகு, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? எனக்கு கொஞ்சம் டேப்லெட்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அணுவுக்கு தர்றதுக்காண்டி டேப்லெட்ஸ் மாற்றிருக்காங்க. நான் அதை போயிட்டு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போயா? அனுவை நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி அனு, உனக்கு நான் அத்தை கூட இருந்துக்கிறேங்க, போயிட்டு வாங்க. 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஒன்றும் அவசரம் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன், பொறுமையாவே போயிட்டு வாங்க. ம். அனு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா கத்தி சொல்லணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரேஷ்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா? உங்க அம்மாக்கெல்லாம் தெரியுமா அனு? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? இல்லத்த, இன்னும் யார்கிட்டயும் சொல்லல. ரேஷ்மாக்கா தான் ஸ்கேனே பார்த்தது. அவங்க தான் எங்களுக்கே சொன்னது. அப்போ ரேஷ்மாக்காக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ரேஷ்மாக்கா அப்பவே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்டில் பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நாங்கள் மார்னிங் ஆதியனோட ரிசப்ஷனுக்கு அப்படியே அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட இந்த நேரத்தில் சொல்ல முடியாதுல்ல, டைம் ஆயிட்டு, அதான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தவறு, காலையில் நேரில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மா கிட்டே நேரில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னாரு. சரிம்மா, நேர்ல போய் சொன்னேன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்களா? சரி, நேர்லயே போய் சொல்லு. என்ன அனு, அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு நினைச்சேன்னு சொன்னலா? சொல்லுங்க தா, என்னாச்சு? என்ன விஷயம்? என்ன பேசணும்னு சொன்னீங்க? இவ்வளவு நாள் உன்னை பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையில என்னால மன்னிப்பு கேட்டுற முடியும். ஆனா நீ மன்னிப்பியான்னு தான் தெரியல அனு. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறேன், என்னை மன்னிச்சிரு அனு. எல்லாமே நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இவ்வளவு நாள் நீ அமைதியா பொறுமையா இருந்தியா? திடீர்னு அன்னைக்கு நான் பேசும்போது நீ எதிர்த்து பேசின உடனே எனக்கு என்ன சொல்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயத்துலலாம் உன் மேல எனக்கு கோவமா வர ஆரம்பிச்சுட்டு, அதை எப்படி எங்க விதத்துல காட்டுறதுன்னு தெரியாம உன்கிட்ட காமிச்சிட்டேன். என்கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல அனு. என்னை மன்னிச்சிருமா. இனிமே உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பானு. அத்தை, என்னத்த மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்குமே நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் நினைச்சதே இல்லத்த. நீங்க என் அம்மாவை அன்னைக்கு பேசினதுலதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம்ன்றத தனி கோபமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதை மறந்துட்டேன் அத்தை. நான் உங்ககிட்ட நானோட பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அத்தை. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். நீங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசுறீங்க, நானாச்சும் அந்த இடத்துல அமைதியா இருந்திருந்தா அது பெருசா இருக்காது. நானும் திருப்பி பேச போய் தான் அது சின்ன பெருசாயிட்டு. இல்லனு, நிறைய வாட்டி என் மாமியார் எனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியாமலாம் இல்லை. அவ சின்ன பிள்ளை, அவ அந்த மாதிரி பண்ணும்போதோ எதிர்த்து பேசும்போதோ ரேஸ்மா பேசும்போது நீ அந்த இடத்துல சத்தம் போட்டாலும் அதுக்கப்புறம் நீயே போய் பேசுறல, அணு விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நானும் பேசணும் தான் வருவேன், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. பேசணும்னு வரும்போது என்னமோ உள் மனசுக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லும், அவகிட்ட போய் நிக்காது அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்துல திரும்பி போயிருவேன். அவ்வளவுதான் அனு. என் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தெல்லாம் பண்ணல. அப்பப்ப வார்த்தையை விட்டுருவேன் தான், அதெல்லாம் தப்பான வார்த்தை தான். மன்னிச்சிடுன்னு சொல்றதுனால எல்லாம் சரியாயிடாது. இருந்தாலும் சொல்றானு,
இனிமே உன்னை நான் நல்லா பார்த்துப்பானு. நம்ம வீட்டுக்கே திரும்பவும் வந்துருங்க அனு. என்ன அனு, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? நான் பேசுறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? மறுபடியும் நடிக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்ல அனு, உன்கிட்ட நான் நடுவில் கொஞ்ச நாள் நல்லபடியா நடந்தேன்ல, அது நடிப்புலாம் இல்லை. என் மனசார நான் உன்கிட்ட இருந்ததுதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்துல கோவம், அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம உன் மேல கண்ட மெனிக்கு காமிச்சிட்டேன். இப்போ மனசார மன்னிப்பு கேட்கறேன். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டானு. வயித்துல குழந்தை வேற இருக்கு. இந்த நேரத்துல ஏன் தனியா இருந்து கஷ்டப்படணும்? என் கூடயே வந்துடணும். அத்தை, அது வந்து நீங்க கூப்பிடுறதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எது வந்தாலும் அவர்கிட்டயும் கேட்கணும்ல அத்தை. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல வச்சு மொத்த வரைக்கும் பிரியாவுக்கும் சண்டை நடக்கும்போது சென்னையில தான் ரகு உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாதான் நீங்க சொன்னீங்க. அதனால ரகு கிட்ட கோவப்பட்டு நம்ம மறுபடியும் அங்கேயே போவோன்னு சண்டை போட்டேன். அப்போ எங்க 2 பேருக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டத்த. மறுபடியும் நான் அவர் கூட சண்டை போட விரும்பல, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. நான் அவர்கிட்ட தனியா இருக்கும்போது சொல்றேன், அத்தை இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவர் கூட்டிட்டு வர்றதும் கூட்டிட்டு போகாம இருக்கிறதும் அவரோட விருப்பம். எதுவாக இருந்தாலும் இதுல எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லத்த. அதுக்காண்டி நான் உங்க மேல கோவமா இருக்கேன்லாம் இல்லத்த. நான் உங்க மேல கோவமாவும் இல்ல, நான் மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. அந்த நேரத்துல நீங்க பேசிட்டீங்க, அவ்வளவுதானே. பரவாயில்லத்த, இருக்கட்டும். அனு, அது வந்து நான் சொல்றத. இல்லத்த, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையை சொல்லணும்னா, என் குழந்தை வந்ததை விட நீங்க என்கிட்ட இப்படி நல்லபடியா பேசுறது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க என்கிட்ட நல்லபடியா பேசுறீங்க. இதெல்லாம் ஒரே நேரத்துல எனக்கு கிடைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது, என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. இந்த நேரத்துல நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு சொல்றேன் அத்தை. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அவரு கீழே தான் போனாரு மெடிக்கலுக்கு, நானும் கீழே போறேன். நீங்களும் எங்க கூடயே வரீங்களா? ட்ராப் பண்ணிட்டு போறோம். அப்போ நீ எங்க கூட வரலையாமானு? நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறானோ? இனிமே சண்டைலாம் போட மாட்டேன். அது நீங்க எனக்கு சொல்றது புரியுதத்த, புரியாமலாம் இல்ல. ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் கிட்ட இருக்கிறத விட தூரம் இருக்கிறது தான் மதிப்பும் மரியாதையும் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன என்ன முடிவு எடுக்கணும்னு சரியா தெரியல அத்தை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எது வந்தாலும் ரகு கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அத்தை. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை மதிக்காம இப்படி ஒரு பதில சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அத்தை. சாரி. நான் கீழே போறேன் அத்தை. நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, பார்த்துப்போ. நான் டிரைவரோட தான் வந்தேன், டிரைவரையும் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அப்போ நீ அங்கே வரலையாமானு? அதான் அது நம்ம வீடு. சென்னைக்கு இருந்தாலும் அது நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்க போற வீடு தான். ஆனா இப்போதைக்கு என்னால அங்க வர்றதை பத்தி யோசிக்க முடியல. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அத்தை. சரிம்மா, எதை பற்றியும் யோசிக்காத. நான் பேசினதை பற்றிலாம் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாமா. என் மனசில் பட்டுச்சேன்னு கேட்டேன். உனக்கு விருப்பம்னா வா, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீ இப்போதைக்கு குழந்தைய பற்றி மட்டும் யோசி. நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடு. நானும் ஆதி கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் அம்மா வீட்டில் தானே இருக்கேன், அங்கே வந்து பார்க்குறேன், சரியா? பாட்டியும் கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப அங்கே இங்கேன்னு அலையாதம்மா. முடிஞ்ச அளவுக்கு கார்லேயே போயிட்டு கார்லேயே வா. வண்டியிலலாம் போவோன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிடு அவன்கிட்ட. சரிங்க அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா.